நான் என் தங்கச்சி பல்ஜித்தோட ஆசையை நிறைவேற்ற தான் இங்க வந்தேன். அவ எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதுவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும், சந்தோஷமா இல்ல. இப்ப அபியையும் பிரக்யாவையும் ஒன்னா சேர்க்கணும். பல்ஜித்துக்கு பிரக்யானா ரொம்ப உயிர் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பல்ஜித் உயிரோட இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்க வர சொல்லி இருந்தா. அந்த ஃபங்க்ஷன்ல கூட நெருப்பு பிடிச்சது ஞாபகம் இருக்கா? பிரக்யா அந்த நெருப்புல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் உயிரை காப்பாத்தினா. இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்க எங்க இருக்காங்க சொல்லு? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. காப்பாத்துனது பிரக்யா இல்ல, அண்ணன் தான் உங்களை காப்பாத்தினாரு. அபி என்ன பாட்டின்னு தான் கூப்பிடுவான். அது மட்டும் இல்லாம அவன் என் பேர மாதிரி. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா பிரக்யா, அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் அந்த நெருப்புல இருந்து அவ அன்னைக்கு என்ன காப்பாத்தினா. அப்பதான் பல்ஜித் பிரக்யா மேல ஏன் அந்த அளவுக்கு பிரக்யா மேல அன்பு வச்சிருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதனாலதான் அபி பிரக்யாவை அவ்வளவு காதலிச்சிருக்கான். யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, பிரக்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். இப்ப அவதான் இந்த வீட்டுல இல்லையே, அவளை பத்தி எதுக்கு பேசுறீங்க? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவ இங்க வரலாம்ல. அத்தை, இவங்கள பக்கத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னீங்கல்ல? நானா? அப்ப கூட்டிட்டு போங்க, 2 பேருக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஆலியா மாதிரி இந்த வீட்டுல முள்ளு இருக்கும்போது பிரக்யா மாதிரி ரோஜா இங்க இருக்கிறது அவசியம். ஆண்டவா, எப்பெல்லாம் உன் முன்னாடி கையெடுத்து கும்பிடுறனோ அப்பெல்லாம் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், எப்படியாவது பிரக்யாவை கொண்டு வந்து சேர்த்துரு. எல்லாரோட தப்பான எண்ணங்களையும் பழி சுமங்களையும் தீர்த்து வச்சிடு. 2 பேரும் ரொம்பவே பிரிஞ்சிருந்து கஷ்டப்படுறாங்க கடவுளே, அவங்கள ஒண்ணு சேர்த்துரு. சீஃப், தேங்க்யூ சோ மச் சீஃப். நீங்க வந்துட்டீங்க. தேங்க் காட் நீங்க இங்க வந்துட்டீங்க. பிராச்சி எப்படி இருக்கா? முன்ன விட இப்ப பரவாயில்ல, ஆனா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கான்னு சொல்லிருக்காங்க. சரி ஓகே, ரிலாக்ஸ், அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா, நீங்க ரன்வீர் கிட்ட பேசுனீங்களா? அவன் அந்த ட்ரக்கை பார்த்திருக்கான். ரன்பீர் கிட்ட நான் பேசிட்டேன். இப்போ நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம். எனக்கு அவனோட முகம் ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு சீஃப். ஒரு தடவை ஸ்கெட்ச் ரெடி ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் அவனை நம்ம நீ பிடிச்சிடலாம். போய் ஸ்கெட்சை ரெடி பண்ணு, நான் பிராச்சியை பார்த்துட்டு வரேன். எங்க அவ? பிராச்சி 3rd ஃப்ளோர்ல இருக்கா. கவலைப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆல் ரைட், நான் போய் பார்த்துட்டு வரேன். தேங்க்யூ சீஃப். ரிலாக்ஸ், அவளுக்கு எதுவும் ஆகாது. டோன்ட் வரி, நான் வந்துடுறேன். சார் இங்க பாருங்க சார், நான் என்னோட வண்டியில வரேன். அதாவது அது ரியா வண்டி. வண்டியோட சாவி என்கிட்ட தான் இருக்கு. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே, போலாம். அண்ணன், நடந்தது என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பணத்துக்கு இப்படி தவிச்சு நான் பார்த்ததே இல்லையே. ஏன் அம்மா பத்தி இவங்கிட்ட எப்படி சொல்றது? தவிக்காம என்னடா பண்ண சொல்ற? கை கேட்டினது வாய் கேட்டாம போன மாதிரி இருக்கு. வேலை செஞ்சிருக்கோம், வேலைக்கேத்த ஊதியம் வேணும்ல, தந்தே ஆகணும். இந்த மேடம் எங்க போய் தொலைஞ்சாங்க? உனக்கு மூளை குழம்பிருச்சா? சும்மா சும்மா ஏன் கால் பண்ற? எதுக்கு பண்ண போற? பணத்துக்காக தான். மெதுவா பேசு. நீங்க வந்திருக்கவே கூடாது. இங்க போலீஸ் இருக்கு. பத்தாத குறைக்க நீ ஆக்சிடென்ட் பண்ணும்போது அந்த ரன்பீர் உன் முகத்தை பார்த்துட்டான் தெரியுமா? என்ன பண்ற? அது ஏன் வண்டி தலை ஸ்கிராட்ச் விழுந்துரும். சரி சரி, முதல்ல தள்ளி நிலைன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ரன்பீர் நீ ஆக்சிடென்ட் பண்ணதை மட்டும் பார்க்கல, உன் வண்டியோட நம்பர் வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கான். பாருங்க மேடம், ப்ராப்ளம் பெருசு இல்ல, அதே மாதிரி பணமும் பெருசா வேணும். நீங்க 2 லட்சத்துக்கு பதில் 4 லட்சம் கொடுக்க வேண்டி இருக்கும். இங்க பாரு, இங்க இருந்து போன உடனே நம்பர் பிளேட்டை மாத்திரு. அதெல்லாம் சொடக்கு போடுற நேரத்துல மாத்திரலானே. 2 லட்சம் தானே பேசினேன், இப்ப 4 லட்சம் கேக்குறீங்க. முதல்ல ஆபத்து கம்மியா இருந்துச்சு, இப்பதான் ஆபத்து அதிகமா இருக்குல்ல. பைசாவும் அதிகமா தான் ஆகும். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வேலையை கொடுக்க மாட்டேன். ஓகே, நீங்க எனக்கு வேலை கொடுக்கலனா வேற யாராவது எனக்கு கொடுக்க போறாங்க. ஆனா என்ன மாதிரி நல்லவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். இப்ப சொல்லு, பணத்தை தருவியா தர மாட்டியா? வாயை மூடி கொஞ்சம் மெதுவா பேச மாட்டியா? இந்தா, இதுல 2 லட்சம் இருக்கு, மிச்சம் 2 லட்சத்தை நான் அப்புறமா கொடுக்கறேன். ஓகேவா? அப்புறங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. பணத்தை இப்பவே இங்கே செட்டில் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். முதல்ல நீ கொஞ்சம் மெதுவா பேசு. ஓகே, திடீர்னு கேட்டா எப்படி கொண்டு வந்து கொடுப்பேன்? என்கிட்ட இவ்வளவுதான் இப்ப இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது டைமண்ட் ரிங் தானே? உங்ககிட்ட எப்ப பணம் வருதோ அப்ப பணத்தை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போங்க. சும்மா சும்மா நான் இங்க உங்களை பார்க்க வந்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதனால இந்த டைமண்ட் ரிங்கை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே ஃபைன், இந்த வாங்கிக்கோ. முதல்ல இந்த இடத்தை விட்டு போ. ஜஸ்ட் கோ அவே. அத்தை, 1 செகண்ட். தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடி போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்காத. எங்கேயாவது மறைஞ்சுக்கோ. ஓகே, போலீஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க விஷயத்தை மட்டும் யோசிங்க. தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க, இல்லனா பிரச்சனை உங்களுக்கு தான்.
முதல்ல இருந்து கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க அத்தை. ரியா நீ அங்க இருந்து இன்னும் கிளம்பலையா? நான் என்ன பண்ணுவேன் அத்தை? கிளம்பணும்னு நினைக்கும் போது யார் யாரோ வராங்க, பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஜஸ்ட் லீவ் எவ்ரிதிங் அண்ட் கம் பேக் ஹோம். நீ அங்க இருக்கிறது நல்லது இல்ல. அண்ட் லிசன், கார் பார்க்கிங் போக வேண்டிய அவசியம் இல்ல. டாக்ஸி பிடிச்சு உடனே வீட்டுக்கு வந்துரு. ஓகே? சரிங்க அத்தை, இதோ நான் கிளம்பி வரேன், இருங்க. See you. டாக்ஸி. நீ ஆண்டவன் மேல நம்பிக்கை வை, அந்த கடவுள்கிட்ட வேண்டு. நீதான் இப்ப அவளுக்கு ரொம்ப முக்கியம். அவன் நல்லா ஆயிட்டாங்கிறதுக்காக இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவ்வளவு பெரிய பில் அனுப்பிடுவாங்களா? தைரியத்தை மட்டும் கைவிடாது என்ன? பெரிய ஹாஸ்பிட்டல்னா பெரிய பில்லா கொடுத்துருவாங்களா? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? இத பத்தி கேட்க வேண்டாமா? சரி அப்பவா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன், பொறுமையா தான் கேட்க போறேன். ஐம் சாரி, தப்பு என்னோடது தான். இல்ல தப்பு என்னோடது தான். இல்ல இல்ல இல்ல, உங்களோட ஃபைல். தேங்க்யூ. பிராச்சியோட ரூம் எங்க இருக்கு? ரன்வீருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எஸ் மேம். என்ன இது? பில் மேம். எனக்கும் தெரியும் இது பில்லுன்னு, ஆனா ஏன் ரேட்டை இவ்வளவு ஜாஸ்தியா போட்டிருக்கீங்க? அதை செக் பண்ணுங்க மேம் ப்ளீஸ் வெயிட். ஆச்சரியமா இருக்கு, ரிங்கு போயிட்டே இருக்கு. பில் கரெக்டா தான் இருக்கு. ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்லையே. அது எப்படி சொல்லுவீங்க? பெட்டுக்கு நீங்க சார்ஜஸ் அதிகமா போட்டிருக்கீங்க. எல்லாம் டாக்ஸ் தான் மேம். இவ்ளோ டாக்ஸா? செலைன், இன்ஜெக்ஷன் எல்லாத்துக்குமே நீங்க டாக்ஸ் போட்டிருக்கீங்க. இல்ல அது வந்து மேம். என்ன வந்து போய்? நான் தான் ஆன்லைன்ல செக் பண்ணனே. சில பேருக்கு தான் நாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்போம், மத்தவங்களுக்குலாம் அதே சார்ஜஸ் தான். $2 லட்சம் கரெக்டா இருக்கும்ல? அண்ணே எனக்கு சந்தேகமா இருக்கு. அட அதை விட அதிகமாவே போகுண்டா. சரிங்கண்ணே. வா. என்ன வாங்க, வாங்க. கொடுமை இதெல்லாம். அழாதீங்க, அழாதீங்க. இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நடக்குது, சரியா. என்னால தாங்க முடியலையே. இப்படி உட்காருங்க, ஓரமா உட்காருங்க. சரியா உட்காருங்க. நீங்க அங்கே உட்காருங்க, இப்போ யாராவது வந்துடுறேன். senior ஒண்ணும் கிட்ட பயப்படாதீங்க. பேச முடியுமா? இப்போ வந்துடுறேன். கவனமா இருங்க. முன்னாடி பார்த்து வர மாட்டீங்களா? சாரி மேடம், எடுத்துக்கோங்க. சார், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் இப்படி பேசுற? நான் என்ன வெளியாளா? அப்படிலாம் இல்ல சார், நீங்க இங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் முக்கியமான ஆளுங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது தப்பு இல்ல. பிராச்சி எங்க? அவ ஐசியூல இருக்கா. வா போய் பார்க்கலாம். ஹேய் நில்லு நில்லு. அந்த பையன் துரத்திக்கிட்டே வரா. நாம தான் அவனோட வண்டியை இடிக்கவே இல்லையே. யாருன்னு? அட பின்னாடி பாடுறா.
ஆனா எனக்கு யாருமே தெரியலையே. உனக்கு தெரியலையா? சரி விடு, யாரு கேட்டா நமக்கு என்ன? அவனே தான் இது. இவனை நான் விட போறது இல்ல. ஹலோ ஆரியன், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஷூஸ் கூட மேட்ச் ஆகுது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சாப்பாடு நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும், Dress மட்டும் மத்தவங்களுக்கு பிடிச்சதா போட்டுக்கணும். பார்ட்டில நிறைய பேர் இருக்காங்க, ஆனா என் மேல அக்கறையா இருக்கிறவரு ஒரே ஒருத்தர் மட்டும்தான். உண்மையிலே எனக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷல் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க, நான் சொல்றத நம்புங்கப்பா. ஹாய் டாக்டர். மிஸ்டர் மெக்ரா, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம். மெடிக்கல் கவுன்சிலோட செமினார்ல நாங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருந்தேன். நீங்க அங்க ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தீங்க. அதெல்லாம் விடுங்க டாக்டர். பிராச்சி இப்ப எப்படி இருக்கா? அவங்க உங்களுக்கு அவ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவ என் பொண்ணு மாதிரி. ஆனா எனக்கு அவ பொண்ணுதான். இப்ப அவ எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு, ஆனா குணமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா? ஆக்சுவலா அது என்னன்னா, ஆக்சுவலினா என்ன? அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ஃபேமிலில நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னு. அவங்களுடைய பில் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. யூனோ மிஸ்டர் மெக்ரா, இந்த மாதிரி கிரிட்டிக்கலா இருக்கிற பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய பில் அதிகமா தான் இருக்கும். சரி வரட்டும், அதுக்கு என்ன பிரச்சனை? பிராச்சியோட அம்மா தான். பிராச்சியோட அம்மாவா? ஆக்சுவலா அவங்க ஹாஸ்பிட்டலோட பில்லை பார்த்துட்டு ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. பில் செக்ஷன்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவங்க கொடுத்திருக்கிற அந்த பில்லை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காங்களா. இங்க பாருங்க மிஸ்டர் மெக்ரா, எங்களுடைய பெஸ்ட் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு இந்த பில் பேமெண்ட் பண்றது நியாயமான விஷயம் தான். எல்லாருக்குமே நாங்க இதை தான் சார்ஜ் பண்றோம். டாக்டர், நீங்க எதுக்காக பில்ல பத்தியே பேசுறீங்க? எவ்வளவு செலவானாலும் சரி நான் பே பண்றேன். ஐ ப்ராமிஸ் யூ ஐ வில் பே. இங்க பாருங்க, ட்ரீட்மெண்ட்ல எந்த குறையும் இருக்க கூடாது. யூ ஜஸ்ட் டு யுவர் பெஸ்ட். ஆல் ரைட், ஐ வில் டு மை பெஸ்ட் மெக்ரா. நான் இப்ப பிராச்சியை பார்க்கலாமா? ஐம் சாரி, நாங்க உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க அவங்கள கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நினைவு எப்ப திரும்ப? 4-5 மணி நேரம் ஆகும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 24 hours ஆகும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் போய் பில்ல கட்டிட்டு வரேன். ஜஸ்ட் டு யுவர் பெஸ்ட். உங்களோட பில்லை நான் கிளியர் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. நான் வெளியில இருந்து மருந்து வாங்கிக்கிறேன். ஓகே மேம், ப்ளீஸ் வெயிட். என்னங்க மேம்? இது எல்லாமே வாங்கணும்ல? சீஃப் கால் பண்றாரு. என்ன இவ போனை எடுக்க மாட்டேங்கிறா? எக்ஸ்கியூஸ் மீ, அது ஐசியூல பிராச்சின்னு அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்க பில்ல கொடுங்க ப்ளீஸ். அந்த பில்லுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். நான் எங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உங்ககிட்ட பில்லு தானே கேட்டேன். சாரி சார், பிராச்சியோட அம்மா வந்து அந்த பில்லு விஷயமா சில ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. நீங்களும் அதுக்காக தான் வந்திருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன் சார். நான் கேக்குறது பணம் கட்டுறதுக்கு. ஓகே சார். பிராச்சி அம்மா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. பில்லு ரொம்ப அதிகம் தான். உங்க பில் அளவுக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்றும் அந்த அளவுக்கு ஹைஃபையாலாம் இல்லை. எனிவேஸ், ரியா ஏன் போனா? இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவ ஒரு ஃபோன் பண்ணி கூட எனக்கு சொல்லவே இல்லை. ஆனா சொன்னது என்னமோ ரன்வீர். ஸ்ட்ரேஞ்ச். ரியா, ஆல் வெல். நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். நீ நல்லா தானே இருக்க? உனக்கு எதுவும் ஆகல? இல்லாத எனக்கு எதுவும் ஆகல. அது என்னன்னா, நீங்க என்கிட்ட சொன்னீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி நேரா இங்க வந்துருன்னு. நான் வந்துட்டேன். ஆனா அங்க இருக்கிற யார்கிட்டயும் நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. சொல்லாம கிளம்ப வந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. வீட்டுக்கு வான்னு சொன்னதுக்கு நீ சேஃப்டியா இருக்கணும், அதுக்கு தான் வர சொன்னேன்.
எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அத்தை. அந்த டிரைவரை எதுக்காக நீ ஹாஸ்பிடல் வர சொன்ன? வரக்கூடாதுன்னு நீ அவன் கிட்ட சொல்லலையா? அத்தை வரக்கூடாதுன்னு நான் அவன் கிட்ட சொன்னேன். அவன் தான் தேவையில்லாம அங்க வந்து நான் டென்ஷன் ஆக்கிட்டான் அத்தை. பணம் வேணும், அதுவும் இப்பவே வேணும்னு கேட்டுட்டான். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் உனக்கு அப்புறமா பணம் கொடுக்கறேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நான் சொல்ற எதையும் அவன் கேட்க தயாராவே இல்ல. என் காலை கட் அவன் பண்ணிட்டான். நேரா கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டான். வந்தது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் கீழே வந்து எனக்கு ஃபோன் வேற பண்ணான். நான் போய் அவனை மீட் பண்ணப்போ எனக்கு டபுள் அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டான். ஏன்? அதாவது ஆக்சுவலி பிரச்சனை பெருசானதால அவன் நிறைய பணம் கேட்டுட்டான். அதனால நான் என்னோட டைமண்ட் ரிங்க கொடுத்துட்டேன். ஹவ் டேர் யூ ரியா? அவனோட நம்பரை கொடு, நான் அவன்கிட்ட பேசுறேன். போட்டோ விடுங்க அத்தை. அவனுக்கு தேவைக்கு மேல பணம் கிடைச்சிருச்சு. அவன் கண்டிப்பா எங்கேயாவது போய் மறைஞ்சிருப்பான். இதுக்கப்புறம் அவன் கண்ணில் படாம இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்ணில் பட மாட்டான் அத்தை. ஏன் சொல்றேன்னா, பிராச்சியோட ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்து பேசினப்ப அவன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் அத்தை. வேலை முடிஞ்சதும் சொந்த ஊருக்கு போயிடுவேன்னு சொன்னான். அவன் என்ன இங்க இருக்க மாட்டான், அவன் ஊருக்கு போயிருப்பான். குட். அவன் டெல்லியில இருந்தா கண்டிப்பா ரன்வீர் அவனை கண்டுபிடிச்சிருவான். ரன்பீர் சொன்னதை வச்சு அவனுடைய முகத்தை போலீஸ் வரைய போறாங்க அத்தை. ஒருவேளை அப்படி அவங்க படத்தை வரைஞ்சிட்டாலும் அவனை பிடிக்க முடியாதுல்ல, ஏன்னா அவன் தான் கிராமத்துக்கு போயிட்டான்ல. அண்ணே எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் உனக்கு பணம் தர மாட்டேன்னு நீ ஏன் மேலே சந்தேகப்படுறியா? அட விஷயம் அது இல்லண்ணே. விஷயம் இப்ப பணத்தை பத்தினது இல்ல. அப்புறம் பின்னாடி வர அந்த காரை பத்தி பேசுறேன். யாரோ நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்பவே நான் உன் சந்தேகத்தை போக்குறேன். எப்படி? ஒருவேளை அவன் நம்மள துரத்துறானா, நான் எங்கெல்லாம் திரும்புறனோ அங்கெல்லாம் அவனும் திரும்புவான். அடரா சக்க, உங்க மூளை ரொம்ப அற்புதமா வேலை செய்துனே. எனக்கு ஐஸ் வைக்கிறியா? அட இல்லண்ணே, நிஜமா தான் சொல்றேன். இது கலக்கலான ஐடியா. அப்படியா? இப்ப நான் யாரும் காட்டுறேன் பாரு. கண்டிப்பா இந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இப்போ மட்டும் நான் அவனை மிஸ் பண்ணிட்டேனா அப்புறம் அவன் தப்பிச்சிருவான். இன்னைக்கு நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. பிடிச்சி பிராச்சியை கொலை பண்ண சொன்னது யாருன்னு நான் உன்கிட்ட கேட்பேன். ஏன்னா நீ ஏன் கொலை பண்ணணும்? யாரோ உன்னை கண்டிப்பா ஏர் பண்ணிருக்காங்க. இப்ப நான் ரைட் எடுக்க போறேன் பாரு. அண்ணா அவனும் ரைட் திரும்புறான். இப்ப நான் லெஃப்ட் எடுக்க போது அவனு லெஃப்ட் எடுத்தானு வச்சுக்க, அப்ப கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இவன் எதுக்காக லெஃப்ட் ரைட்னு மாறுறான்? இப்ப அவன் லெஃப்ட் திரும்பல, அப்பனா அவன் நம்மள ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். சரிண்ணா, நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அதுல கன்ஃபார்ம் ஆயிடும். அட எனக்கு அவ்வளவு டைம் இல்லப்பா. இன்னைக்கு ராத்திரியே நான் இந்த ஊரை விட்டு போய் ஆகணும். ஒருவேளை அவனும் லெஃப்ட் எடுத்து திரும்பினான்னு வச்சுக்க, அவன் நம்மள துரத்துறான் தான் அர்த்தம். இவனுக்கு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனோட ரேர் மிரர்ல என்ன அவன் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப வேற வண்டி பின்னாடி தான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இப்ப என்ன பண்றது? God shit, இப்பதான் இந்த சிக்னல்ல ரெட் விழணுமா என்ன? இவன் வண்டி ஏன் நிக்குது? இவன் வண்டியை நிப்பாட்டி இருக்கானா? அப்ப என் மேல சந்தேகம் இல்லைன்னு தான் அர்த்தம். என்னாச்சுண்ணே? இந்தா உன்னுடைய ஷேரு. தேங்க்ஸ்ண்ணே. கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளியே சுத்தாத என்ன? போ, பார்த்து போ என்ன? சரிங்கண்ணே. ஓ, இவனை இறக்கி விடுறதுக்காக தான் வண்டியை நிப்பாட்டினானா? ஹலோ, நான் உத்தர் நகர் ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணிட்டேன். நீ நேரா வந்துட்டு இரு. பிரக்யா, என்ன சரிதம்மா, எங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க? நான் பயந்துட்டேன். உனக்கு போலினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வர போயிருந்தேன். பிராச்சி இவ்வளவு பிரச்சனையில இருக்காண்டா, இப்ப போலி சாப்பிட முடியுமா? அட ஆமா இல்ல. இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்லவா, நாம தேவைக்கு மேல டென்ஷன் ஆகவே கூடாது. இந்தா உனக்கு பிடிச்ச நெய் போலி. போலி இப்படிதான் கவர்க்குள்ள இருக்குமா? உனக்காக ஸ்பெஷலா கவர்ல போட்டு வாங்கிட்டு வந்தேன். பிரிச்சு பாரு. உங்ககிட்ட தான் இல்ல, அதான் நான் கொண்டு வந்தேன். இந்த பணம்
எனக்கும் தெரியும் இது பணம் தான். அது என்னன்னா நீ பில்லு கட்டுற இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தல, அப்போ நம்ம ஏரியால இருக்கான் இல்லையா அந்த மோகன் ஜுவல்லரி கடைக்காரன், அவங்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் எதுக்கு உங்களுக்கு பணம் தந்தா? எங்களோட பழக்கம் ரொம்ப நாளா இருக்குமா, இந்த மாதிரி குடுக்கல் வாங்கலாம் சகஜம். நான் போய் அவங்கிட்ட பணத்தை கேட்டேன், கொடுத்துட்டான். இல்ல அவன் எப்படி இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுப்பான்? அட சொல்றேன்ல, எனக்கு அவனை ரொம்ப நாளா தெரியும்னு. அது என்னன்னா மோகனோட அப்பா அந்த கடையில இருக்கிற காலத்துல இருந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவனை. அதனால என்கிட்ட நகையெல்லாம் இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். நாளைக்கு வந்து நான் நகையெல்லாம் கொடுக்குறேன், நீ பணத்தை கொடுன்னு சொன்னீங்க. நகையெல்லாம் வாய் மூடு. திரும்ப பாடம் எடுக்காத என்ன. நீ வேற யார்கிட்டயாவது பணம் கேட்டா அது எனக்கு பிடிக்குமா சொல்லு பாப்போம். எனக்கு தெரியும் உங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு, அதனாலதான் நான் கொடுத்தேன். ஆனா உங்ககிட்டயும் பணம் இல்லல்ல, அப்புறம் எதுக்கு? பிராச்சி உனக்கு மட்டும்தான் மகளா? பிராச்சி எனக்கும் சொந்தம் தான். சரி சரி அதை விடு. அது என்னன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, நான் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்தேன், ரெண்டையும் போட்டு நம்ம கொடுத்துடலாம். இப்ப நேரா அந்த பில் செக்ஷன் போய் அவங்க மூஞ்சி மேல இந்த பணத்தை விட்டு எறிஞ்சிடலாம். வா. நீங்க எதுக்காக இப்படி? நான் தான் சொன்னேன்ல, இந்த பணத்தை வந்து நான் என்னோட பிராச்சிக்காக தரேன். நீ இப்படி அழுதேன்னு வை, அப்புறம் எனக்கும் அழுக வந்துரும், நானும் அழுதுருவேன். ஆமா, நீ தயவு செஞ்சு இப்ப அழக்கூடாது, அழக்கூடாது. நீ இன்னும் இப்படியே நின்னு அழுதுட்டே இருக்க போறியா? பணம் கொடுக்கணும். சரி அப்ப வா. நீ என்ன இப்படியே நின்னு அழுதுட்டே இருக்க போறியா? வா. அத நான் பிராச்சியோட பில் பே பண்ண வந்திருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் தான் பே பண்ணிட்டு போயிட்டாரே மேம்.